ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் மே 1ஆம் தேதி முதல் வர்த்தக சிலிண்டர் அதிரடி விலை உயர்வு. புதுச்சேரியில் 990 ரூபாய் உயர்த்தப்பட்டு 3236 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரியில் அமலாகும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்ட அறிவிப்பு. கிரிக்கெட் கனவு சிதறியதால் மாணவியின் அதிர்ச்சி முடிவு. சைபர் கிரைம் உதவியுடன் காவல்துறை தீவிர விசாரணை. உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலய 311ஆம் ஆண்டு பெருவிழா துவக்கம். கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மே 1ஆம் தேதி முதல் வர்த்தக சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் வர்த்தக சிலிண்டர் விலை 3236 ரூபாயாக விற்பனையாகிறது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் நடத்தி வரும் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் கொண்டுவர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதால் கேஸ் விலை உயரலாம் என ஏற்கனவே அஞ்சப்பட்ட நிலையில் மே 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் வர்த்தக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்பட்டு வர்த்தக சிலிண்டர் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் 19 கிலோ வர்த்தக சிலிண்டர் 2245.50 காசுகளிலிருந்து 990.50 காசுகள் உயர்த்தப்பட்டு 3236 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 5 கிலோ கேஸ் சிலிண்டர் 589 ரூபாயிலிருந்து 305 ரூபாய் உயர்த்தப்பட்டு 894 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் 928.50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. நாடு முழுவதும் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் வணிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஹோட்டல்களில் கடந்த 2 மாதங்களாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து விற்கப்படும் நிலையில் இனிவரும் நாட்களில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து 6ஆம் தேதி கல்வித்துறை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன்படி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடப்பாண்டு முதல் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு அடிப்படையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய விதிப்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்றும் இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரியின் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து வருகிற 6ஆம் தேதி கல்வித்துறை எதிரே போராட்டம் நடத்துவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்திற்கு கட்சியின் தலைவர் திருமாவளவனை அழைக்க உள்ளதாகவும் அரிமா தமிழன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிரிக்கெட் வீராங்கனை ஏஞ்சல் கங்கவாணி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் காஷ்மீர் குமார். இவர் சென்னையில் ஜிஎஸ்டி கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் ஏஞ்சல் கங்கவாணி. இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கிரிக்கெட் மீது ஆர்வமுள்ள அவர் தனியார் கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்று வந்தார். இவருக்கு கதிர்வேல் என்பவர் பயிற்சி அளித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட T20 போட்டிக்கான வீராங்கனைகள் பட்டியலில் ஏஞ்சல் கங்கவாணி பெயர் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி அவர் தனது பயிற்சியாளருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர் செல்போனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பயிற்சியாளர் ஏஞ்சல் கங்கவாணியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்த நிலையில் அவர் போனை எடுக்கவில்லை. உடனடியாக சந்தேகமடைந்த அவர் ஏஞ்சல் கங்கவாணி தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு ஏஞ்சல் மின்விசிறியில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் உதவியுடன் அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் துரைராஜ் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் ஏஞ்சல் கங்கவாணி தங்கியிருந்த அறையில் சோதனையிட்டனர். அப்போது அவரது கைப்பட எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் சிக்கியது. அதில் தான் மரணத்திற்கு தான் காரணம் என்றும் வேறு யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என்று தனது கைப்பட எழுதி வைத்திருந்தார். அவரது செல்போனை காவல்துறையினர் சோதனை செய்ய முயன்றபோது அது லாக் செய்யப்பட்டிருந்ததால் சைபர் கிரைம் உதவியுடன் சோதனை நடத்த உள்ளனர். இதன் பின்னரே ஏஞ்சல் கங்கவாணி தற்கொலைக்கு காரணம் என்ன என தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளியில் திரளான கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் வருகிற நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை இருவேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளன. 1ஆம் தேதி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வர்த்தக சிலிண்டர் விலை உயர்வால் ஹோட்டல் தொழில் முற்றிலும் பாதிக்கப்படும் என உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக கடந்த 2 மாதங்களாக வணிக சிலிண்டர் விநியோகத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த அளவிலேயே உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சார்ந்த நிறுவனங்களுக்கும் சிலிண்டர்கள் வழங்கப்படுவதால் சிறிய உணவகங்கள், டீ கடைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரியில் உணவுப் பொருட்கள் விலை 20% வரை உயர்த்தப்பட்டு டீ, காஃபி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக சிலிண்டர்கள் கிடைக்காமல் இடைத்தரகர்கள் மற்றும் ஏஜென்சிகள் மூலம் அதிக விலை கொடுத்து பெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டிருப்பது உணவக உரிமையாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது உயர்த்தப்பட்டிருக்கும் சிலிண்டர் விலை உயர்வு மேலும் உணவக தொழிலை நசுக்குவதாக அமைந்துள்ளது என்றும் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விலை உயர்ந்திருப்பதன் மூலம் தொழில் முற்றிலும் பாதிக்கக்கூடும் என்றும் ஏற்கனவே விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் இனி விலையை கூட்ட முடியாது என்றும் அவ்வாறு கூட்டும் பட்சத்தில் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 1ஆம் தேதி காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. தற்போது மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு மதிய நேரங்களில் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. உடலில் ஏற்படும் அதிக வெப்பநிலையை குறைக்க
இளநீர், குளிர்பானம், பழச்சாறு போன்றவற்றை குடித்து பொதுமக்கள் இளைப்பாறுகின்றனர். இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் வருகிற 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் அதிகபட்சமாக 95 முதல் 97 டிகிரி வரை வெயில் பதிவானது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி 99 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் வெயில் சதத்தை நெருங்கியுள்ளது. ஓரிரு நாட்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் உக்கிரமாக இருக்கும் என்பதால் தேவையின்றி வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் 30ஆம் தேதி புதுச்சேரியில் லேசான குளிர்காற்று வீசியது. ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையும் பெய்தது. வழக்கமாக காலை 7 மணிக்கே வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மே 1ஆம் தேதி காலை 8 மணி வரை வெயில் இல்லாமல் காணப்பட்டது. மேகமூட்டத்துடன் வானம் காணப்பட்டாலும் இது காலையில் மக்களுக்கு ஆறுதலை அளித்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. மாணவர்கள் நாள்தோறும் 20 நிமிடம் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறுகையில், யோகா கலை பழங்காலத்தில் பாரதத்தில் தோன்றியது என்றாலும் கூட அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 150க்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யோகாவை தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு ஆர்வத்துடன் பயிற்சி செய்து வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர், நம்முடைய உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியமாக வைக்க யோகா உதவி செய்வதாக கூறியுள்ளார். இன்றைய பரபரப்பான காலத்தில் ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஓடிக்கொண்டே இருப்பதாகவும், அதனால் சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற வாழ்வியல் முறை நோய்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மாணவர்களுக்கும் கல்வி அழுத்தம், போட்டி மனப்பான்மை, செல்போன், லேப்டாப் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களால் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும், எனவே மாணவர்கள் தினமும் 20 நிமிடங்கள் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் நினைவாற்றலை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாணவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் மாணவர்கள் யோகா செய்வதை பழக்கமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். முத்தியால்பேட்டை அருள்மிகு முத்துருட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடக பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலசாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு முத்துரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகத்தில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கம் கூட்டு இயக்கம் சார்பில் மே தின விழா சிறப்பாக நடைபெற்றது. கூட்டு இயக்க தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார். பொருளாளர் அருள்தாஸ் வாழ்த்துரை வழங்கி தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் ஒற்றுமையின் அவசியத்தை எடுத்துக் கூறினார். விழாவில் அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு மே தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். ஆசியாவிலேயே 8 மணி நேர வேலைக்காக உயிர் தியாகம் செய்த பூமி புதுச்சேரி என்று திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மே தினத்தையொட்டி தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழிலாளர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அவரின் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகமும் தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார்.
ஆசியாவிலேயே 8 மணி நேர வேலைக்காக உயிர் தியாகம் செய்த பூமியாக புதுச்சேரி திகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மண்ணில் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,050 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.